ராஜா அரண்யன் எபிசோட் 7. நேற்று இரவு பூமி பந்தல் நாட்டுக்கு வந்த அரண்யன் இரவு ஓய்வுக்குப் பின் காலையில் எழுகின்றான். அப்போது சிறிது தூரத்தில் ஆறுகளையும் அருகே அருகே பல வகையான மாமரங்கள், தென்னை மரங்கள் மற்றும் செடி கொடிகளை பார்க்கின்றான். அந்த மாமரத்திலிருந்து மாம்பழத்தை பறித்து சாப்பிடுகிறான். ஆஹா, என்ன ஒரு சுவையாக இருக்கிறது! இது நமது பூமியிலா விளைகிறது, ஏன் இதுவெல்லாம் சந்தைக்கு வருவதே இல்லை என்று அவனே அவனுக்குள் பேசிக்கொண்டு சிறிது தூரம் செல்கின்றான். அங்கு ஒரு கூட்டத்தாரை கவனிக்கின்றான். அந்த கூட்டத்தார்களுக்கு இடையே சிறு சண்டைகள், சலசலப்புகளை காண்கின்றான். அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவன், ஏய், நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வந்துவிட்டான் என்று கூறி அனைவரும் அரண்யனை நோக்கி வருகின்றனர். வந்து கூறுகின்றனர், நாங்கள் எடுத்தது எங்களுக்கு தான் திருப்பிலாம் தர முடியாது, இங்கிருந்து ஓடிவிடு. உடனே அரண்யனுக்கு புரிந்துவிட்டது, இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் என்று. உடனே அரண்யான் சுதாரித்துக் கொண்டு கூறுகிறான், நானும் உங்களைப் போல் இருக்கிறவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்பவன்தான். இப்படி கூறிய உடனே கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும், ஆம், இவனும் நம் கொள்கை உடையவன்தான், அவன்தான் இப்படி கூறுவான் என்று அவர்களுக்குள்ளேயே பேசுகிறார்கள். பிறகு மீண்டும் அரண்யன் கூறுகிறான், எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் இப்படியே இருக்க முடியும்? நாமளும் வணிகர்களாக வேண்டும் என்று. அதில் ஒருவன், என்ன கூறுகிறாய்? ஹா ஹா ஹா, நம்ம எப்படி என்று சிரிக்கின்றான். அதற்கு அரண்யன், ஆம், நம்மளுக்குள்ளேயே நம்ம அடித்துக் கொள்கின்றோம். பங்கு பிரிப்பதிலும் தகராறு வருகிறது, மன உளைச்சல் ஆகிறது. எத்தனை நாட்களுக்கு தான் இப்படியே செல்ல முடியும் என்று அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள். என்ன பண்ணுவது? இதுதான் நம்முடைய விதி. நம்மளை கண்டுகொள்வதற்கு மந்திரிகளும் இல்லை, மன்னர்களும் இல்லை. அவர்கள் எல்லாம் அரண்மனையில் வசதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளைப் போல் அடித்தட்டு மக்கள் வறுமையில் வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு தெரியவா போகிறது? அதற்கு அரண்யன் கூறுகிறான், நான் ஒரு யோசனை சொல்கின்றேன். நான் இங்கு வந்த பொழுது எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. அப்போது அங்கு உள்ள மாமரத்தில் இருந்து மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டேன். ஆஹா, என்ன சுவையாக இருந்தது! நாம் ஏன் இந்த வளங்களை சரியான முறையில் பயிரிட்டு வியாபாரம் செய்யக்கூடாது? அதற்கு அவர்கள், நாம் இதை எங்கு சென்று வியாபாரம் செய்வது? அதற்கு உண்டான பொருளாதாரம் நம்மிடம் எங்கு இருக்கிறது என்று கேட்கின்றனர். அரண்யன் கூறுகின்றான், நாம் சந்திரநல்லூர் சந்தையில் வியாபாரம் செய்யலாம். அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள், சந்திரநல்லூர் சந்தை வணிகம் மிக பெரியது. அங்கு எல்லாம் நாம் சென்று வியாபாரம் செய்ய முடியாது. நாம் சென்றாலே நம்மளை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அதற்கு அரண்யன் கூறுகிறான், கவலை வேண்டாம். அங்கு எனக்கு உற்ற தோழன், என் நண்பன் இருக்கின்றான். அவன் நமக்கு உதவி செய்வான். நாம் இதை அங்கு சென்று வியாபாரம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவோம். இன்றிலிருந்து 60வது நாள் நாம் பயிரிட்ட அனைத்து பொருட்களையும் அங்கே சென்று சந்தையில் முறைப்படுத்துவோம். அது வரையிலான நம்முடைய பொருளாதாரத்திற்கு இந்த மோதிரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடனே கூட்டத்தில் ஒருவன் கூறுகிறான், ஆஹா, இது ராஜவம்சத்தில் சேர்ந்த மோதிரமாச்சே. இந்த மோதிரத்தை பற்றி எனக்கு தெரியும். இது மிக மிக விலை உயர்ந்ததாயிற்றே. இது எப்படி உன் கையில்? அதற்கு அரண்யன் கூறுகின்றான், நான் தான் உங்களிடம் கூறினேன் அல்லவா, என்னுடைய உற்று தோழன், என் நண்பன் சந்திரநல்லூரில் இருக்கின்றான். அவன்தான் எனக்கு இதை கொடுத்தான். சரி, அதை விடுங்கள். இன்றிலிருந்து 60ஆம் நாள் சந்திரநல்லூரில் நாம் பயிரிட்ட பழங்கள், கனிகள், காய்கள் அனைத்தையும் சந்தைப்படுத்துவோம். உங்களுக்காக நான் சந்திரநல்லூர் நுழைவாயிலில் 60வது நாள் காத்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது எனக்கு ஒரு வேலை இருக்கின்றது, நான் புறப்படுகின்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பக்கத்து ஊரான பூக்கள் தோட்டம் நாட்டிற்கு செல்கின்றான்.